Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 439 பார்ட் 2. ஓபன் பண்ணா அப்படியே அந்த பனி படர்ந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரே கத்தர சவுண்டு. என்னடான்னு பார்த்தா பக்கியும் மிஸ்டர் 3யும் பெரிய சைஸ்ல ஒரு வேக்ஸ் ஸ்டிக்கர் ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கானுங்க. என்னன்னா அந்த ஓனாங்க வந்து கடிச்சிட கூடாதுல, அதனால அதுங்களும் அவனுக்கு கேப் விடவே மாட்டேங்குது. விடாம விரட்டி வந்துகிட்டே தான் இருக்குது. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, தப்பிச்சு ஓடிட்டே தான் இருப்பானுங்க. இனி இவனுங்க இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இவனுக்கு இருக்க ஒரே வழி இந்த ஃப்ளோர்ல இருந்து எஸ்கேப் ஆறது மட்டும்தான். சோ எக்ஸிட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக நிக்காம ஓடுவானுங்க. என்ன அவனுக்கு நல்ல நேரம் ஓடிட்டு இருந்த அந்த வேக்ஸ் ஸ்டிக் டப்புன்னு உடஞ்சிரும். இனி அவனுக்கு நிலைமை அதோ கதி. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியை அடைச்சு வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. ஐயோ அம்மா ஆத்தாடின்னு சொல்லி லூஃபி கத்துற சவுண்டு கண்டபடி எல்லா இடமும் பயங்கரமா எக்கோ அடிக்கும். பாவம் பையன் படாத பாடுபட்டு இருக்கான் போல. அந்த ரூமுக்கு முன்னாடி நின்னு அவன் கதறத தான் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம போன் கிளே பயலுக்கு தான் செம கஷ்டமா இருக்கும். பின்ன நண்பன் கண்ணு முன்னாடியே கஷ்டப்பட்டு இருக்கான், எப்படி ஃபீல் பண்ணாம இருப்பான்? என்ன அவனை உள்ளுக்குள்ள வச்சு வெளியில பயங்கரமான சங்கிலியை போட்டு அடைச்சு வச்சிருக்குது. உள்ள அப்படி என்னதான் ட்ரீட்மெண்ட் நடக்குது, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கான்னு கேட்டா அவன் கடந்த 10 மணி நேரமா எப்படி 10 மணி நேரமா கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க 2 நாள் ஆகுமாமா. அப்பதான் அந்த இவன் என்ன பண்ணாங்கிறத காட்டுவாங்க. லூஃபிய ஃபர்ஸ்டே படுக்க போட்டு நல்லா சங்கிலியை வச்சு டைட்டா கட்டி இருப்பாங்க. எதுக்குன்னா பைய வலி தாங்க முடியாம இங்க இருந்து ஓடிடக்கூடாதுன்னு. ஃபர்ஸ்ட் அவன் உடம்புல இருக்க அந்த பாய்சன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, இந்த ட்ரீட்மெண்ட்காக அவனோட ஃபியூச்சர் லைஃபோட 10 வருஷத்தை இவன் எடுத்துக்க போறானாமா. ஓகேவான்னு கேட்டவன அவனும் ஓகே நிறுவான். ஆனா இதுல பஞ்சாயத்து என்னன்னா, என்னதான் அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே இவனோட உயிரை 100% காப்பாற்ற முடியும்னு கேரண்டியா சொல்லவே முடியாது. ஏன்னா இப்ப நம்ம பையன் இருக்கிற நிலைமைக்கு அவன் பொழைக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல ஒரு 2ல இருந்து 3% சான்ஸ் இருக்கு. மத்தபடி என்னால அடிச்சு சொல்ல முடியாது. எல்லாமே உன்னோட நம்பிக்கையில தான் இருக்குதுமா. மேபி இது பாசிபிள் ஆகலாம், இல்ல இம்பாசிபிளா கூட போகலாம். இன் கேஸ் அந்த பாய்சன் இவனோட மொத்த பாடியையுமே டேக் ஓவர் பண்ணிருச்சுன்னா 100% லூஃபி செத்துடுவான். உன்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னை காப்பாத்த போது. அது நடக்குதான்னு பாப்போன்னு சொல்லி அவனோட கைய ஷார்ப்பா வர வச்சு ஹீலிங் ஹார்மோன் சொல்லி அவன் வயித்துல ஒரே சொருகு. அதுக்கே தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். மறுபடியும் இந்த பக்கமா ஒரு சொருகு. அவ்வளவுதான், பைய வலியோட உச்சத்துக்கே போயிட்டான். அப்புறம் என்ன, கொஞ்ச நேரத்திலே அவன் பாடியில பாய்சனுக்கும் அவன் பாடிக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிருத்து. என்ன பயலால வலிய தாங்க முடியல, கதறிட்டு இருப்பான். அப்ப கத்த ஸ்டார்ட் பண்ணவன் தான் 10 மணி நேரமா கதறுன்னு கதறி தள்ளிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே போன்கிளே எல்லாம் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிருவான். பின்ன 10 மணி நேரம் இப்படி கத்திட்டு இருந்தா என்ன ஆகுறது நிலைமை? அவனோட ஸ்பிரிட்டும் ஹார்மோனும் தான் அவன் ஹியூமன் பாடியோட வைட்டல் போர்சஸே. அதுங்க தான் இப்ப பாய்சன் கூட போராடிட்டு இருக்குதுங்க. அந்த பவர்ல தான் பைய ஹீலாகி வரணும்னு சொல்லுவான். அந்த டைம் லூஃபி அப்படியே பேன்னு கத்துவான். அவன் கத்தனை கேட்டுட்டு இவனே மிரண்டுவான், என்ன இந்த கத்து கத்துறான்னு. இப்ப இந்த இவன் என்ன பண்ணிருக்கான்னா அவனோட உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வெளியில கொண்டு வந்திருக்கான். அப்ப தானே அந்த டெட்லி பாய்சன் கூட சண்டை போட்டு அவன் பாடி எப்படியாச்சும் சர்வே ஆகும். இதனால அவன் பாடிக்குள்ள ஏகப்பட்ட அழிவு ஏற்படும். அதெல்லாமே வேகமா நடக்கும் போது பயலுக்கு கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நிறையவே வலிக்கும். இந்த வலியெல்லாம் அவன் தாங்கினா மட்டும்தான் அவன் சர்வே ஆவான். இல்லன்னா கஷ்டம்னு சொன்னோன்னா போன்கிளே பயங்கரமா ஷாக் ஆவான். உனக்கு வேணும்னா இப்ப அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு நீயே போய் பாரும்பானா. அடிச்சு புடிச்சு டோரை ஓபன் பண்ணிட்டு போய் பார்க்கும்போது பேன்னு ஒரு கத்து கத்துவான். அதுக்கே 10 பல்ட்டிய போட்டு வந்து நேரா அந்த இவனோட காலை புடிச்சு அவன் சாக போறான், அவனை காப்பாத்துங்க, ஏதோ சரியில்லை, அவனோட பாடியே கிழிஞ்சிரும் போல, அவனை காப்பாத்துங்க, விட்டுறாதீங்க, இல்லன்னா அவன் செத்துருவான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த சங்கிலியெல்லாம் அவுத்து விட்டு அவனோட ப்ளீடிங்க ஸ்டாப் பண்ணுங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப கொடூரமா இருக்குது அப்படி இப்படின்னு கெஞ்சி எஞ்சுவான். உடனே அவன் கையை முறுக்கி எங்க ஒப்ப மவனேன்னு சொல்லி மண்டையிலேயே ஒரு அடி, தலை தரையில அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போய் அதுக்கப்புறம் பொத்துன்னு விழுவான். ஏண்டா மானங்கட்ட மங்குனி மண்டையா, நான் மட்டும் இங்க என்ன கிரிக்கெட் கேம் ஆடா விளையாண்டுட்டு இருக்கேன், நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தாடா இருக்கேன், நீ பாட்டுக்கு அதை பண்ணு இதை பண்ணுங்கிற. ஹியூமன் லைஃப்னா என்ன கேவலமா போச்சா? அவனோட சாவுல இருந்து அவன் தப்பிக்கணும், அதுக்கு அவன் எதிர்த்து போராடணும்னா அவனுக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியாதா? நான் ஒண்ணு கடவுளோ இல்ல புத்தரோ கிடையாது, ஒரு மிராக்கல் ஒர்க்கர், அவ்வளவுதான். உனக்கு எப்படி கூப்பிடணுமோ அப்படியே கூப்பிட்டுக்க. ஆனா என்னால மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க ஒரு கூறுகட்ட முட்டால என்னைக்குமே காப்பாற்ற முடியாது. எப்பவுமே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். நான் ஒரு ஏழ்மையான நாட்டை காப்பாத்திருக்கேன், ஏன் வார்ல தோத்து போனவங்களை கூட காப்பாத்திருக்கேன். ஆனா நான் செஞ்சதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, அவங்க வாழ்றதுக்கான தைரியத்தை கொடுத்தது மட்டும்தான். அந்த மாதிரி டைம்ல மக்கள் அவங்களோட நம்பிக்கை அவங்க மேல வச்சு என்னால முடியும்னு சொல்லி கிவ் அப் பண்ணாம எந்திரிச்சு நின்னாதான் அவங்களால சர்வைவ் ஆக முடியும். அந்த டைம்ல தான் மிராக்கல் நடக்கும். அதிசயம் நடக்கிறது என்ன அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டியா? அதுக்கும் நம்பிக்கை வைக்கணும்டா நன்னாரி பாயல. அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே புரிய வருது இப்ப லூஃபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. அதே நேரம் உள்ள இருக்க லூஃபியை காட்டுறாங்க. அவனால முடியல. அந்த டைம்ல கூட அவன் ஏசதான் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். சின்ன வயசுல அவங்க எப்படி எல்லாம் விளையாண்டாங்க, என்னென்னலாம் பண்ணாங்கன்னு. ஆக்சுவலா இப்ப ஏச இன்னொரு 16 மணி நேரத்துல எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, அதாவது போட்டு தள்ள போறாங்க. லூஃபி உடனே அவனை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு வலி தாங்க முடியாம அப்படியே தொண்டைகிளிய காட்டுத்தனமா கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.